வணக்கம் நண்பர்களே. கங்கை ஆற்றில் படகில் சென்று கொண்டே சிக்கன் உணவு சாப்பிட்ட ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் பரவி அது ஒரு பெரிய சர்ச்சைக்கும் ஒரு தொடர்பான விவாதங்களுக்கும் உள்ளாயிருக்கிறது. கங்கை ஆற்று அவங்களுக்கு நீதிமன்றம், இது நடந்தது வட இந்தியாவில், நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாமீன் கொடுக்கறதோ மறுக்கிறதோ அவங்களுக்கு ஒரு விவாத பொருளாக இருக்கு. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த கங்கை ஆற்றில் படகுல போயிட்டு சிக்கன் சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, இது சரியா தப்பா அப்படிங்கிறத விட சட்டத்துக்கு உட்பட்டதா, சட்டத்துக்கு புறம்பானது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். ஐயா, கங்கை ஆற்றுல போய் படகுல அசைவ உணவு சாப்பிட்டது சட்டப்படி குற்றம் இல்லை. நான் வழக்கறிஞர் இல்லை, ஆனாலும் புரிஞ்சுக்கிறேன், அது ஒன்றும் சட்டப்படி தவறான சட்டத்துக்கு விரோதமான செயல் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியாளர், அறிவார்ந்த புரட்சியாளர் நவாஸ் கனின்னு ராமநாதபுரம் எம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயத்தை கிளப்பி விட்டார். அந்த இடம் பிரளயம்னு நிறைய வாதங்களுக்கு உட்பட்டுச்சு. திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையில் உட்காந்து அசைவ உணவு சாப்பிட்றாரு. இவர் எங்கே வேணாலும் உட்காந்து எதையும் திங்கட்டும், ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு அதை ஒரு சர்ச்சையாக்கி கடைசியில் முருகன் கோயிலில் சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் அசைவ உணவு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை, முருகனே அசைவ உணவு சாப்பிட்டவரா இல்லையா, புராண கதை, அந்த கதை இந்த கதை சென்சிட்டிவ் ஆக்கி அங்கே ஒற்றுமையாக இருந்தவங்க பன்னெடுங்காலமாக அந்த பிரச்சனையை புகை வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்து முஸ்லீம் அந்த மக்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டாகிறதுக்கு இந்த புரட்சியாளர் நவாஸ் கனின்னு இருக்கார் இல்லையா, அறிவார்ந்த புரட்சியாளர், அவர் அந்த மாதிரி வேலையை பார்த்தார். இப்போ அதே மாதிரி கங்கை ஆற்றில் ஒரு படகு போகுது. அதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, ரெண்டு விஷயங்களை நான் இதில் எனக்கு விடை தெரியாத ரெண்டு கேள்விகள் அதில் இருக்குது. என்ன, முதல்ல அந்த படகுல இருந்தவங்க ஒரு மத அடையாளத்தோடு இருக்காங்க. அவங்க அந்த ஆழத்தில் பார்த்தாலே மத அடையாளம் மிக தெளிவாக இருக்குது. எங்கே தப்பாக வேறு மதத்தை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு திட்டம் போட்டு அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்கன்றதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க இருக்காங்க. ஒரு 5-6 பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டில் இருக்காங்க. அவங்க கையில் இதை வச்சு சாப்பிட்றாங்க. அது சிக்கன் தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. எங்கே அதுவும் வேறு உணவு நினச்சிருவாங்களோன்னு ரொம்ப தெளிவாக எடுத்து ஒருத்தர் கடிக்கிறாரு. இவ்வளவு தெளிவாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. இங்கே என்னுடைய கேள்வியே இதுதான், மத அடையாளங்களுடன் ஒருவர் அசைவ உணவு, அதுவும் கங்கையில் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சபதம் ஏன் எடுத்தார், அல்லது அந்த மாதிரி நிகழ்ச்சி ஏன் செஞ்சார், அதையும் ஒருத்தர் வீடியோ பதிவு எடுத்துகிட்டு இருக்காரு. தெரிஞ்ச எல்லாரும் அந்த வீடியோ பார்த்து நிற்கிறாங்க, அந்த கேமரா பார்த்து நிற்கிறாங்க. அவங்க ஏதோ இயல்பாகவே உணவு உண்பவர் மாதிரி அதில் தெரியவே இல்லை. இயல்பாக உணவு உண்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார் அப்படிலாம் இல்லை. இவங்க வீடியோ எடுக்கிறதுக்காகவே அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ற போஸ் அப்படியே ஒரு வீடியோக்குள்ளே பதிவு பண்ணி போட்டு அதை ஒரு குற்றம் சார்ந்த செயலாக கருதி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குதா இல்லைன்னு பார்ப்போம், இதை வச்சு ஒரு பிரச்சனை கிளப்போங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன, ரெண்டு விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று அந்த மத அடையாளத்துடன் அவர்கள் உணவு உண்டது, இரண்டாவதாக அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் இட்டது. அதை படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. கங்கையில் அசைவம் சாப்பிட்றதுனால மட்டுமே கங்கை அசுத்தமாயிடுச்சா அப்படின்னா இல்லை. இவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க. கங்கை அசுத்தமாவதற்கு நிறைய காரணிகள் இருக்கிறது. அது கங்கை எந்த இடத்தில் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தில் இருந்து அது எந்த வழியாக பயணிக்கிறதோ அந்த வழிகளெல்லாம் கடந்து காசி விஸ்வநாதர் கோயில் அந்த படித்தவர்கிட்ட வரும்போது, வாரணாசிக்கு வரும்போது அது எப்படி அசுத்தமாகி வருகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை மறைந்த இஸ்லாமிய அந்த பேச்சாளர் பழனி பாபா அவர் கூட தன்னுடைய இதில் அந்த காசி தண்ணி இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்கார். அதுவும் மெக்காவில் இருக்கிற ஒரு நீரையும் ஒப்பிட்டுலாம் பேசியிருக்கார். அது ஒரு பக்கம். அவர் கொஞ்சம் மதம் சார்ந்து பேசுகிறவர், கொஞ்சம் தீவிர மத பற்றாளர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, தீவிர கருத்தாளர். எனக்கு அது வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் அப்படிப்பட்டவர். ஆனால் பொதுவாக அந்த வாரணாசியில் காசியில் இருக்கிற அந்த கங்கை நீர்
நீங்கள் எவ்வளவு நாள் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தா கூட, அது செம்பு பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ என்ன உலோகத்திலான பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிற வரைக்கும் அந்த தண்ணி வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இயல்பாகவே அதில் சில மினரல்ஸ் இருக்கலாம், என்ன வகையான இயற்பியல் பொருட்கள் இருக்குது என்னங்கிறது அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு புனிதமாக கருதுகிறாங்க. யார்? இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கங்கையில் நீராடினால் பாவங்கள் அழியும். பாவங்கள்னால் பாவ எண்ணங்கள், அவர்கள் பாவங்களாக எதையெல்லாம் கருதுகிறார்களோ, பாவ செயல் செய்ததாக ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள் என்னெல்லாம் பதிந்திருக்கிறதோ அது உளவியல் ரீதியாக அங்கே நீராடும் பொழுது அவர்களுக்கு அது கரைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. பொதுவாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் வந்து அந்த மத குருபார்கள் மட்டும் முன்னாடி போய் மண்டியிட்டு இருந்து தன்னுடைய பாவ செயல்களாக மனதை உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவ செயல்களாக கருதக்கூடிய அத்தனை செயல்களையும் ஒரு கிறிஸ்தவர் எப்படி அந்த மதத்தை நம்புகிறவர் எப்படி அறிக்கை விடுவாரோ அதே போன்றுதான் கங்கையில் குளித்தால் என் பாவம் போகும். சிலர் அங்கே போய் உணவு பழக்க வழக்கங்களையெல்லாம் மாற்றுவாங்க. அது வரைக்கும் சாப்பிட்டு இருந்த ஒன்று விட்டுட்டு வருவாங்க. பொதுவாக காசிக்கு போனால் ஏதோ ஒன்று விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிற பழக்கம்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஆதாரம் இருக்கா அப்படிலாம் கேட்டு ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு வந்து நீங்கள் ஆதாரம் கேட்கக்கூடாது. நம்பிக்கை, சத்தியம், இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஆதாரங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் யார் சொன்னாங்களோ அவங்கள தர்ம சங்கடப்படுத்தும். முடிந்தால் அவங்கள காயப்படுத்தாமல் விட்டுறணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. இப்போ கங்கை விஷயத்துக்கு வருவோம். கங்கையே புனிதமாக கருதுறாங்கப்பா. அதில் போய் நான் வந்து சிக்கன் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிடுவேன். அசைவம் சாப்பிட்டதுனால கெட்டு போச்சா? முதலே சொன்ன மாதிரி அது தெரியாது. ஆனால் ஒரு மனம் புண்படும்படியாக நடப்பது அது முறையான செயலா, சட்டப்படி சரியான செயலா இல்லைங்கிறது வேற. முறையான செயலா, இதனுடைய பின்விளைவுகள் என்னாகும்? சரி சாப்பிட்டீங்க, அதை எதுக்கு படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடணுன்றதோடைய நோக்கம் என்ன? அதுதான் குற்றமாக நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை சார்ந்தவர்களுடைய மனம் புண்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவுகள் இடப்படுகிறதோ, அதன் மூலமாக வேறு ஏதோ அமைதியை குலைக்க விரும்புகிறார்களோ, இந்த நாட்டில் வேறு ஏதோ சதி வேலைகளை ஈடுபடுகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியாது. உதாரணத்துக்கு நீட் தேர்வு வேண்டாம்னு அதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில். ஆனால் அதுக்குள்ளே புகுந்து கலவரங்களை ஏற்படுத்தினதெல்லாம் உண்மை. அது 2% கூட இருக்கலாம், 1% கூட இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் தினமலர் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை பார்த்தேன். இதில் குற்ற வழக்கு, குற்ற பின்னணி உள்ளவர்கள், ஆள்கடத்தல், பெண்களை வன்புணர்வு செய்தவர்கள், கொலை குற்றம் செய்தவர்கள், வேறு பல கொடும் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து அதில் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இதை எங்கே போய் எந்த இதில் போய் கேட்குறீங்க? இவங்களை எப்படி இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிங்கிற இதில் இருந்து உள்ளவங்க எப்படி அனுமதிச்சாங்க? எங்களுக்கு தெரியல. அவங்க ஸ்டூடெண்ட் ஒரு உருவத்தில் வந்துட்டாங்க, அந்த அடையாளத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியுமா? அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணவர் மேலே தப்பு இல்லையா? இப்படி வந்துடுவாங்கன்ற காமன் சென்ஸ் இல்லாமல் ஒரு ஜென்சி கூட்டம் இருக்கும். இது போன்ற சந்தேகங்கள், ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீங்கள் ஒரு செயல்களை ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற இடைஞ்சல்கள் வரும். அது மாதிரி கங்கையில் படகுல போய் சிக்கன் சாப்பிட்டவங்களுக்கு வந்து பெரிய நோக்கம் என்ன இருக்க போது தெரியல. கடலில் அல்லது ஒரு கடல் மிகப்பெரிய பரப்பளவு, அதிக பரப்பளவு கொண்ட நீர்நிலைகளில் ஒரு படகில் சென்று கொண்டு உணவு அருந்துவது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். நானும் அனுபவித்திருக்கிறேன். கோவா போனவங்களுக்கு அது தெரியும். ஆனால் உங்கள் நோக்கம் அடுத்தவர்களை மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் நாம் மிக ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எது எப்படியோ கங்கையில் அசைவ உணவு சாப்பிடுவது குற்றமா சரியா தப்பாங்கிறவர்களை போகாமல் அடுத்தவர்கள் மனதை புண்படாமல் செயல்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லோரும் வாழக்கூடிய தேசம். நான் குறிப்பாக பூமி அப்படிங்கிறத விட இந்திய தேசம், எல்லா மதத்தினரும், எல்லா பல்வேறு மொழி பேசுபவர்களும், மல்டி லிங்குஸ்டுவல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய இடம். தயவு செய்து வேற்றுமை விதைகளை உங்கள் சுயநலத்திற்காக, அரசியல் லாபங்களுக்காக ஏற்படுத்தி விடாதீர்கள். அது யார் செய்திருந்தாலும் சரி. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.